எழில் சுடர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழில் வந்து தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்துமதி கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்திருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் வராங்க. வந்தோன்னே வந்து உங்களை தான் சார் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்கள் ஒய்ஃப் விஷயமா தான் சார் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் கமிஷனர் சொல்லியிருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, என்னோடய இன்ஸ்டன்ட் வந்து என் உள் மனசு சொன்னிச்சுன்னா அது இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட தப்பானதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்துமதி வந்து நேச்சுரலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னோன்னே, எதை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து வந்துடுறாங்க நம்ம சுடர். ஆமாம் 2 காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க யார் அப்படின்னு சொன்னால், இவங்க கேர்டேக்கராக இருக்காங்க, இப்போ புதுசாக இருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னோன்னா, பசங்களெல்லாம் பார்த்துக்குறாங்க. சரி நீ போ உள்ளே போய் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, போய் வந்து காஃபி எடுத்துகிட்டு வரதுக்கு சுடர் வந்து போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓஹோ, இன்ஸ்பெக்டர் வேறு வந்திருக்காங்களே, ஒரு வேளை வந்து நம்மளோட பாஸ்போர்ட் விசா வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்காங்களா, இல்லை வந்து நம்ம மாமா அனுப்பிவிட்ட வேலு அனுப்பிவிட்ட ஆளாக இருக்குமோ, என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு பதட்டத்தில் காஃபியை கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக மனோகரி வந்து பார்த்துட்டு இருக்கா. இவ எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கா அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம எழில் வந்து. ஏன்னா எனக்கு வந்து இது வந்து நேச்சுரலாக இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, என்னோடய ஒய்ஃப் வந்து இந்துமதி ஸ்லிப்பாக இருக்க வாய்ப்பு கம்மி அப்படின்னோடனே, எதை வச்சு சொல்கிறீங்க? முக்கியமான ஒரு விஷயம் பாயிண்ட்டு, இந்துமதியோட தாலி இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இன்ஸ்பெக்டர் நீங்கள் சொல்கிறதும் ஒரு வேலிட் பாயிண்ட் தான், பட் இருந்தாலும் வந்து மலையில் வந்து 200 அடியிலேருந்து ஸ்லிப்பாக இருக்கும்போது அது வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணுறது வந்து உங்களுக்காக தான். ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சந்தேகம்னு பண்ணுறீங்க, அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறது வந்து ஒன்றும் நல்லது தான். குழப்பிக்கிட்டே மனசு பூரா காலம் பூரா இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து எழில்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கரெக்டாக கொடுக்கலான்ட்டு போகிறப்ப வந்து மனோகரி பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம மனோகரி. ஆஹா, எதுக்காக வந்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பின்னாடி தான் வந்து காஃபியை கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க மனோகரி. சுடரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்கள பொறுத்தளவு இது வெரிஃபிகேஷனுக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசனை. இந்த பக்கம் மனோகரி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த மாதிரி வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க கேஸு பேசி வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் மனோகரிக்கு வந்து சரியாக ஏதோ ஒரு கேஸ்ன்னு மட்டும் தான் கேட்டுச்சு தவிர கரெக்டாக இந்துமதி கேஸாக இருக்கும்னு அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியல. இந்த பக்கம் வந்து எழில் வந்தோடனே, ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் இது தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.